ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா பர்சன்டேஜ், அதாவது தமிழில் சதவீதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு தொகையோ அல்லது ஏதோ ஒரு நம்பர்லேயோ எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளவு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின், சரிங்களா? இதை நம்ம எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, இப்போது 12% அப்படின்னு சொல்லி ஒரு கொஷினில் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 12% அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட் ரூல் படி எழுதலாம், சரிங்களா? இந்த ஃபஸ்ட் ரூலில் என்ன எழுதியிருக்கோம்? 100ஐ பகுதியாக கொண்ட பின்னம் சதவீதம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போ அந்த முறைப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 12% அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 வகுத்தல் 100. எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 வகுத்தல் 100 அப்படின்னு சொல்லி எழுதலாம். செகண்ட் ரூல் பாருங்க, ஒரு பின்னத்தை அல்லது தசம எண்ணை சதவீதமாக மாற்ற 100ஆல் பெருக்க வேண்டும். அதாவது ஒரு பின்னத்தையோ அல்லது தசம எண்ணையோ, பின்னம்னா என்ன இருக்கும் அப்படின்னா டிவைடரில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 1ல் பாருங்கள், 4/7 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இது பின்னம், சரிங்களா? இதோட பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஒரு பின்னத்தில் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா? அதே போல் தசம எண்கள்னால் புள்ளி வச்ச எண்கள் பாருங்கள், 0.07, 5.01 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், சரிங்களா? பாருங்கள், 4/7, அதாவது 4/7ங்கிறத நம்ம சதவீதமாக மாற்றும் போது என்ன பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 400/7 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், சரிங்களா? அதை சிம்பிளிஃபை பண்ணால் 57 1/7% அப்படின்னு சொல்லி கிடைக்கும், சரிங்களா? இப்போ பாருங்கள், 0.07ஓட சதவீதம் என்னன்னு செகண்ட் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதலாம்? 0.07 × 100. ஓகேவா? ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பின்னத்தை அல்லது தசம எண்ணை சதவீதமாக மாற்ற 100ஆல் பெருக்க வேண்டும், சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பின்னத்துலேயும் சரி இந்த தசம எண்கள்லேயும் சரி ரெண்டுலேயுமே 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், சரிங்களா? அடுத்த தேர்டு கண்டிஷன் பாருங்கள், சதவீதத்தை பின்னமாகவோ அல்லது தசம எண்ணாகவோ மாற்ற 100ஆல் வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் 3ல் பாருங்கள், 12%, 12% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பின்னத்தை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 12% அப்படின்னு சொல்லிட்டாங்க. சதம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? வகுத்தல் 100. என்ன ஞாபகம் வரணும்? வகுத்தல் 100. அப்போது 12% அப்படிங்கிறத 12/100 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த 12ஐயும் 100ஐயும் டிவைட் பண்ணால் நமக்கு எப்படி கிடைக்கும்? 12 எதால் டிவைட் பண்ணலாம்? 4ஆல் டிவைட் பண்ணலாம். 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மேலே 3 கிடைக்கும். இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 25 கிடைக்கும். அதனால தான் இதோட ஆன்சர் நம்ம 3/25 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அடுத்த எக்ஸாம்பிள் 4 பாருங்கள், 233, 233 1/3%இன் பின்னம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள் 12%, அதாவது 12ங்கிறது ஒரு முழு எண்ணாக இருக்குது. ஆனால் அடுத்த கொஷினில் பாருங்கள் 233 1/3% அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணிடணும்? ஃபஸ்ட்டு இந்த நம்பரை மாற்றி எழுதிக்கணும். மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? 100ஆல் வகுக்கணும், சரிங்களா? இப்போ 233 1/3 அப்படிங்கிறத நம்ம மாற்றி எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் அப்படின்னா 233 இந்த 3ஆல் என்ன பண்ணுறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 699 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 233ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 699. மேலே என்ன இருக்குது? 1 இருக்குது. இது ரெண்டு என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். இப்போ 699 + 1/3, சரிங்களா? 699ஐயும் 1ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 700 கிடைக்கும், /3, சரிங்களா?
இப்போ இதுதான் பர்சன்டேஜ். ஓகே, அந்த பர்சன்டேஜை மாற்றும் போது நம்ம என்ன பண்ணலாம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். எங்கே மல்டிப்ளை பண்ணணும், கீழே பண்ணணும், அதாவது டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 700 மேலே கிடச்சிருக்கு, கீழே என்ன இருக்குது, ஆல்ரெடி 3 இருக்குது. என்ன பண்ணணும், பின்னமாக மாற்றும் போது 100ஆல் வகுக்கணும். இப்போ 100ஆல் வகுக்கணுங்கும் போது 100 மேலே வருமா கீழே வருமா, கீழே வரும். கீழே வரும்போது மேலே 2 0 கீழே 2 0 கேன்சல் ஆகிடும். மேலே 2 0 கீழே 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 7/3 7/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பாருங்கள், இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா, இது ரெண்டையும் சுருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 7ல் எத்தனை 3 இருக்குது, 2 3 இருக்குது. அதனால் சைடில் நம்ம என்ன போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம். மீதி எத்தனை, 2 3 6, மீதி 1. 7 6 போச்சுன்னா 1, அப்போ 1/3. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸுக்கு போயிடலாம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், கணக்குக்குள்ளேயே போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு மணியில் 20 நிமிடங்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு மணியில் 20 நிமிடங்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஷினை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் நம்ம ஒரு 80% ஆன்சர் பண்ணுறோம். சரிங்களா? மீதி 20% தான் நம்ம சால்வ் பண்ணுற விஷயங்கள். சரிங்களா? அப்போ ஒரு கொஷினை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு மணியில் 20 நிமிடங்கள் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? பாருங்கள், ஒரு மணியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஆனால் இந்த என்ன கொடுத்துருக்காங்க, 20 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது மணிங்கிறது ஒரு அலகு, நிமிடம்ங்கிறது ஒரு அலகு. சரிங்களா? எப்போதுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது யூனிட் ரெண்டும், அதாவது அலகு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? பாருங்க, ஒரு மணியில் 20 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மணி, அது நிமிடம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று 20 நிமிடங்களை மணியாக மாற்றிக்கணும், அப்படி இல்லைன்னா மணியை நிமிடங்களாக மாற்றிக்கணும். சரிங்களா? இப்போ 20 நிமிடத்தை மணியாக மாற்றினோம்னா நமக்கு புள்ளியில் கிடைக்கும். அதனால் அதை நம்ம வந்து மணியாக மாற்ற வேண்டாம். ஒரு மணியை நம்ம என்னவா மாற்றிக்கலாம், நிமிடங்களாக மாற்றிக்கலாம். அப்போது ஒரு மணிக்கு எத்தனை நிமிடங்கள், 60 நிமிடங்கள். அப்போ என்ன பண்ணலாம், 20/60. ஒரு மணியில் அப்படிங்கிறது தான் பகுதியில் போடணும். எதுக்கு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, எதை கொஷினாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தொகுதியில் போடணும். எதை கேட்டிருக்காங்க, 20 நிமிடங்களை கேட்டிருக்காங்க. அப்போ 20 நிமிடங்கள் / 60 நிமிடங்கள் இன்ட்டு 100. சதவீதம் கேட்டிருக்காங்களா, அப்போ என்ன பண்ணணும், இன்ட்டு 100. அப்போ என்ன பண்ணிடலாம், இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 0 கேன்சல் ஆகிடும். இது 3, இது 1. ஓகேவா? அப்போது மேலே என்ன இருக்குது, 100/3. 100/3 100 3ஆல் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 33 1/3ன்னு சொல்லி கிடைக்கும். அதாவது 100ல் நமக்கு 33 இருக்கும், மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். அந்த 1 தான் 1/3ன்னு எழுதியிருக்கும். சரிங்களா? ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் என்ன, 33 1/3%. ஒரு மணியில் 20 நிமிடங்கள்ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், 33 1/3%. ஓகேவா? இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள், ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்லேயே நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், கொடுத்துருக்கிற சம் வந்து ஒரே அழகாக இருக்கணும், வேறு வேறு அழகாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், மணி நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம்மில் பாருங்கள், ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ₹2.70 சொல்லியிருக்காங்க. அப்போது ₹2 அப்படிங்கிறத நம்ம என்னவா மாற்றிக்கணும், அதையும் பைசாவாக மாற்றி சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ₹2, அதாவது ₹1 எத்தனை பைசா அப்படின்னா நமக்கு தெரியும் 100 பைசா. ₹1 100 பைசா, ₹2 200 பைசா. அப்போது ₹2.70 நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்,
270 பைசா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 270 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 15 டிவைடட் பை 270 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ 15 டிவைடட் பை 270 என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 போடணும். ஒரு ஜீரோவும் என்ன பண்ணிடுறோம்? கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைனிங் என்ன இருக்குது? 15 இருக்குது, 10 இருக்குது. 15 10 இருக்குன்னா 150 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? 27. ஓகேவா? இதை எத்தனை நாள் அடிக்கலாம்? 3 நாள் அடிக்கலாம். இதை அடித்தா 9 3 27. 9 3 27. 5 5 ஒரு ஜீரோவை அப்படி போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 50 டிவைடட் பை 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 50ல் எத்தனை 9 இருக்குது? 5 9 இருக்குது. 5 9 எவ்வளோ? 5 9 45. மீதி எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். அப்போ 5 பை 9 பர்சன்டேஜ். ₹2.70 15 பைசாங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 5 பை 9 பர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு தொகையில் 12% என்பது 1080. ஒரு தொகையில் 12% என்பது ரூபாய் 1080 எனில் அந்த தொகையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த தொகையை காண்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தொகை என்னன்னு நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம். தெரியாத ஒன்று நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தெரியாத ஒன்று என்னன்னு வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு தொகையில் 12%. அப்போது 12% ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தெரியாத தொகையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அதில் எவ்வளோ பர்சன்டேஜா? 12%. அது வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 1080 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதை நம்ம என்னவா பண்ணுறோம்? இந்த சென்டென்ஸாக இருக்கிற கொஷின்ஸை அப்படியே நம்ம என்னவா மாற்றுறோம்? ஈக்குவேஷனாக மாற்றுறோம். இப்போ 12% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1080 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? 12% நம்ம என்னவா மாற்றி எழுதிக்கலாம்? 12 வகுத்தல் 100. ஆஃப்க்கு என்ன மீனிங்? பெருக்கல்னு அர்த்தம். ஆஃப்க்கு என்ன மீனிங்? இது என்னென்னு எழுதலாம்? பெருக்கல். அப்போது 12 பை 100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1080. இப்போ நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு 12 பை 100 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா மாறும்? 12 பை 100 100 பை 12 மாறிடும். அப்போ இதையெல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12 இதை அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 90 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 90. இங்கே என்ன இருக்குது? 100 இருக்குது. அப்போ 90 பெருக்கல் 100. 90 பெருக்கல் 100. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன? 9000. எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 9000. இப்போது அந்த தொகை என்னவா இருக்கும்? 9000 இருக்கும். அந்த 9000ல் தான் 12%ங்கிறது 1080. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4th கொஸ்டின். ஓர் எண்ணின் 16 2/3% ஆனது 40 எனில் அந்த எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான். என்ன அதில் ஒரு ஃபுல் நம்பராக கொடுத்துருந்தாங்க 12% அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்க? 16 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 16 2/3ங்கிறத ஒரு மிக்சடாக எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ 16 பெருக்கல் 3 எத்தனை கிடைக்கும்? 16 பெருக்கல் 3 48. 48. மேலே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 50. 48 + 2 எவ்வளோ? 50 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது? பகுதியில் 3 இருக்குது. அப்போ 50 டிவைடட் பை 3% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 40. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பர்சன்டேஜை நம்பர்ஸில் எழுதும் போது நம்ம என்னென்னு எழுதுவோம்? 1 டிவைடட் பை 100ன்னு எழுதுவோம். அப்போது 100ங்கிறது எங்கே வரணும்? கீழே வரணும். இப்போ 50 வகுத்தல் 3 பெருக்கல் 100.
ஆஃப்ங்கிறத என்னன்னு எழுதிக்கலாம், பெருக்கல்னு எழுதிக்கலாம். அப்போ பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 40. மேலே 50 இருக்கு, கீழே 3 பெருக்கல் 100 இருக்கு. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், ஒரு 50 50, 2 50 100. ஓகேவா? அப்போது என்ன கிடைக்கும், கீழே 1/3 × 2 என்னவா இருக்கும், 6. அப்போது நமக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும். இங்கே 1/6 இருக்குது, ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது என்னவா மாறிடும், பெருக்கலாக மாறிடும். அப்போது 40 பெருக்கல் 6ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 40 பெருக்கல் 6 என்னவா இருக்கும், 240. அப்போ இதோட ஆன்சர் என்ன, 240. ஓகேவா? இப்போ அந்த எண் என்னவா இருக்கும், 240 தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் கொஷின். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். ஒரு எண்ணின் 2/3 பங்கில் 3/5 பங்கில் 1/4 பங்கு 24 எனில் அந்த எண்ணின் 30% மதிப்பு காணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை, அதே போல தான் கொஷின் கேட்டிருக்காங்க. அங்கே ஒரே ஒரு ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இங்கே ஒரு 3 டைம் வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? 2/3 பங்கு, 3/5 பங்கு, 1/4 பங்கு 24ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 2/3, 3/5, 1/4 இது 3 என்ன பண்ண போகிறோம், பங்குன்னு சொல்லிட்டாங்க. பங்குன்னு சொன்னாவே என்ன பண்ணணும், பெருக்கணும். ஓகேவா? ஓர் எண்ணின்னு சொல்லிட்டாங்க. ஓர் எண்ணின்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாத நம்பர் தான். தெரியாத நம்பர் என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போது அதையும் என்ன பண்ணிக்கலாம், பெருக்கிக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 24ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல் டு 24 போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதையெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். சரிங்களா? கீழே ஒரு 3 இருக்கா, மேலே ஒரு 3 இருக்குது, கேன்சல் பண்ணிடுறோம். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் கீழே 2 கிடைக்கும். வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது, கீழே 5 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 1/10 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். 5 × 2 10. அப்போ 1/10 × எக்ஸ் ஈக்குவல் டு 24. இங்கே என்ன இருக்குது, 10 இருக்கா, 1/10 இருக்கா, ஈக்குவலுக்கு அந்தாண்ட போகும்போது என்னவா மாறும், பெருக்கல் 10 மாறும். அப்போ 24 பெருக்கல் 10. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 24 பெருக்கல் 10 என்னவா இருக்கும், 240. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த எண் யாதுன்னெலாம் கேட்கல, அந்த எண்ணின் 30% என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாமா? பாருங்க, அந்த எண் யாதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச 240 தான் ஆன்சர். ஆனால் அந்த எண்ணோட 30% கேட்டிருக்காங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், 30% ஆஃப் 240. பர்சன்டேஜ் என்னென்னு எழுதுவோம், 100ன்னு எழுதுவோம். அப்போ 30/100, ஆஃப்க்கு பதிலாக இன்ட்டு 240. சரிங்களா? இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறோம். இந்த ஒரு 0வையும் இந்த ஒரு 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இந்த பக்கம் 24 இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது. 3ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 72. என்ன கிடைக்கும், 72. அப்போது அந்த எண் யாதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 240 ஆன்சர். அந்த எண்ணின் 30% கேட்டிருந்தாங்கன்னா 72 தான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷனில் 240 கொடுத்துருப்பாங்க, 72 கொடுத்துருப்பாங்க, இன்னும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், ஆனால் விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, அதே சேம் கான்செப்ட் தான். பாருங்கள், ஒரு 4 நம்பர் கொடுத்துட்டு இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், 28%, 2.8%, 2/9% கிடையாது, நம்பர் 2/9. அடுத்து பாருங்கள் 0.25%. இதில் எது சிறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் 28%, செகண்ட் ஒன் 2.8%, அடுத்து பாருங்கள் 2/9, 2/9 மட்டும் கொடுத்துருக்காங்க. இது என்னவா மாற்றிக்கலாம், பர்சன்டேஜாக மாற்றிக்கலாம். இப்போ பர்சன்டேஜை மாற்றணும்னா பின்னத்தை பர்சன்டேஜை மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும், 100 மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 0.25. இதை என்ன பண்ணுறோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ரெண்டு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி பர்சன்டேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, அதை ரெண்டு கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. தேர்ட் ஒன் பாருங்கள்
100ஆல் மல்டிப்ளை பண்ணோமா, பண்ணும்போது மேலே 2 இருக்குது, 100 இருக்குது. அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 200 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கீழே 9. லாஸ்ட் ஒன் பாருங்கள், 0.25 0.25 அப்படின்னு சொல்லியிருக்கு இன்ட்டு 100. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ 3 இது பர்சன்டேஜில் கிடைச்சிருச்சு. லாஸ்ட் அந்த தேர்டு நம்பர் மட்டும் பாருங்க, கொஞ்சம் மாற்றி எழுதணும். ஓகேவா, 200 டிவைடட் பை 9 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ 200ஐயும் 9ஐயும் அடிக்கலாமா, அடிச்சோமா 22 டைம் 9 வரும். சரிங்களா, வந்துச்சுன்னா என்ன கிடைக்கும், 198 198 கிடைக்கும். மீதி 2. சரிங்களா, அப்போ 22 2/9% அப்படின்னு கிடைக்கும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்களா இல்லை எது சிறியதுன்னு கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க, எது பெரியதுன்னு சொல்லி எது சிறியதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 28, தேர்ட் ஒன் 22 சம்திங், அந்த ஃபோர்த் ஒன் 25. அப்போ எது சின்னது, 2.8% அப்படிங்கிறது தான் சிறிய நம்பராக கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து 2.8%. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஓகே ஓகே, 7th கொஸ்டின் பாருங்கள். 2% ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸில் 2% அப்படின்னு சொல்லி வரணும். நம்ம வந்து இதை கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து எழுதிட்டோம். சரிங்களா, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸில் 2% என்பது 40 எனில் எக்ஸ் ப்ளஸ் 50இல் 2% என்பதன் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எக்ஸில் 2% தான் 40. ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் 50இல் 2% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட ஃபர்ஸ்ட் எய்ம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எய்மாக இருக்கணும். எக்ஸ் கண்டுபிடிச்சா தான் இதுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். நமக்கு பார்த்த உடனே தெரியுது, 2% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 80ன்னு வந்துட்டாவே ஈக்குவல்னு தான் அர்த்தம். சரிங்களா, அப்போது ஈக்குவல் டு 40. அப்போ 2% அப்படிங்கிறத நம்ம என்ன எழுதிக்கலாம், 2/100 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு ரிமைன் இருக்கிற வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போனால் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி என்ன இருக்குது, 40 இருக்குது. 2/100 ஈக்குவலுக்கு அந்தாண்ட போணுச்சுன்னா 100/2 மாறும். சரிங்களா, இதை கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 2. ஓகேவா, அப்போ 2னா 20, 2000. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 2000. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் 50 கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 50 என்னவா இருக்கும், எக்ஸ் 2000னா எக்ஸ் ப்ளஸ் 50 என்னவா இருக்கும், 2000 கூட்டல் 50. 2000 கூட்டல் 50 என்னவா இருக்கும், 2050. சரிங்களா, என்ன சொல்லியிருக்காங்க, அதோட 2% என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2050ஓட 2% என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம், நாம 2 டிவைடட் பை 100, அதாவது 2/100 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 50க்கு பதிலாக 2000 ப்ளஸ் 50 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். சரிங்களா, 2050 கூட்டினா 2050 கிடைக்குது. இதில் 2% அப்படிங்கிறது 2/100, இதில் 2%ங்கிறது 2/100. அப்போ இதையெல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இதோட ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். கேன்சல் பண்ணலாமா, பாருங்கள், இதையும் அடித்தா 0 கேன்சல் ஆகிடும். இதையும் அடித்தா 5 கிடைக்கும். ஓகேவா, இதையும் அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 41. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும், 41. ஓகேவா, இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து 41. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 50ஓட 2% எவ்வளோ, 41. ஓகேவா, அண்ட் 8வது கொஸ்டின் பாருங்கள். 120% ஆஃப் எக்ஸ், எக்ஸில் 120%, ஓகேவா, ஒய்யில் 80% சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எக்ஸில் 120%, ஒய்யில் 80% சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சமமாக இருந்துச்சுன்னா ஒய் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாவே கண்டிப்பாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ரொம்ப ஈஸி. ஓகேவா, 120% ஆஃப் எக்ஸ் 80 80ன்னு வந்துட்டாவே ஈக்குவல்னு அர்த்தம். சரிங்களா,
அப்போது இதுவும் எப்படி ஈக்குவலாக இருக்குதா? எக்ஸோட 120%ம் ஒய்யோட 80%ம் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போது 120% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 80% ஆஃப் ஒய் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ 120% அப்படிங்கிறது என்னென்னு எழுதலாம்? 120/100 பெருக்கல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஈக்குவல் டு 80%ங்கிறது என்னன்னு எழுதலாம்? 80/100 இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதையெல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3x ஈக்குவல் டு 2y அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? கேன்சல் பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகேவா? இப்போ எக்ஸ்ஒய் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிட்டா நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈஸியாக கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ 3x ஈக்குவல் டு 2y கிடைச்சதா? இப்போது 2வை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, எக்ஸை அந்தாண்டு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? x/y ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, அப்போ எக்ஸுக்கு நேராக இருக்கிறது எக்ஸோட வேல்யூ, ஒய்க்கு நேராக இருக்கிறது ஒய்யோட வேல்யூ. எக்ஸுக்கு நேராக என்ன இருக்குது? 2 இருக்குது, ஒய்க்கு நேராக 3 இருக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? y + x / y - x ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? y + x, ஒய்யோட வேல்யூ 3 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ 2, 3 2 கூட்டினா 5. ஓகேவா? கீழே பாருங்கள், ஒய்யோட வேல்யூ 3, எக்ஸோட வேல்யூ 2. எக்ஸோட வேல்யூ 2. அப்போது எக்ஸோட வேல்யூ 2. இப்போ 3ல் 2 போச்சுன்னா 1 கிடைக்கும். அப்போது 5/1ங்கிறது இதுக்கு ஈக்குவல் 5. சரிங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 5. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ஒரு உலோக கலவையில் 30% தாமிரம், 40% துத்தநாகம், மீதி நிக்கல் உள்ளது. 20 கிலோகிராம் எடையுள்ள இக்கலவையில் நிக்கலின் அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பார்க்கறதுக்கு தான் சயின்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? பாருங்கள், ஒரு உலோக கலவை, அதாவது 3 உலோகங்களை எடுத்து கலந்துருக்காங்க. ஓகேவா? கலந்தா அதோட டோட்டல் வெயிட் எவ்வளோ இருந்திருக்கான்? 20 கிலோகிராம் இருக்குதான். சரிங்களா? அதில் 30% வந்து தாமிரம், 40% வந்து துத்தநாகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தாமிரமும் துத்தநாகம் மட்டும் எவ்வளோ இருக்குது? 70% இருக்குது. இப்போ மீதி எவ்வளோ சதவீதம் தான் இருக்கும்? சதவீதம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வரும் 100. சரிங்களா? இப்போ 100ல் 70 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ அப்படின்னா 30%. அந்த 30% தான் என்னவா இருக்கும்? நிக்கலாக இருக்கும். இப்போ நிக்கல் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 30% இருக்குது. சரிங்களா? அப்போ 30%, அதாவது 20 கிலோகிராமில் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நிக்கலோட வெயிட் நமக்கு தெரிஞ்சிருமா? தெரிஞ்சிரும். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 30%ங்கிறத நம்ம என்னென்ன எழுதலாம்? 30/100 அப்படின்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? இப்போ 30/100 இன்ட்டு டோட்டல் வெயிட் எவ்வளோ? 20 கிலோகிராம். அப்போது இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கண்டிப்பாக ஆன்சராக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், கேன்சல் பண்ணுங்கள். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். பாருங்கள், ரிமைனிங் என்ன இருக்குது? 3 × 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2ஐயும் 3ஐயும் பேருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6. அப்போ 6 கிலோகிராம் அப்படிங்கிறது தான் நிக்கலோட வெயிட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் என்ன? 6 கிலோகிராம். சரிங்களா? அப்போது பர்சன்டேஜுங்கிறது கண்டிப்பாக எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயுமே ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. சரிங்களா? அதோட ஒரு பார்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இதோட கண்டினியூஸாக அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.